இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அல்லாஹ்வே உங்களோட இருக்கிறானே, இதை விட பேர் வேணுமா? அன்பு சகோதரர்களே, பிளவுபட்டு ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்க்காத அளவுக்கு வேண்டாம். பெருமானார் ஹஜ்ஜத்தில் விதாவுல சொன்னார்கள், லா தர்ஜு பஅதி குஃபாரா ரிகாப பஅதுக்கும் பஅதா. உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் காஃபிர் ஆகிராதீங்க. எப்படி? ஒருவருக்கு ஒருவர் வாளை தூக்கி காஃபிர் ஆகிராதீங்க. அதான் பயப்படுறேன், அதான் பயப்படுறேன். ஒரே வரிசையில் இருந்தவர்கள், ஒரே அணியில் உட்கார்ந்தவர்கள், நீங்கள் நாளைக்கு பிரிக்க கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. பெருமானார் கடைசி உரையில் சொன்னது, மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி சொன்னது, எல்லா ஜமாத்திலையும் மஷூராண்டு வந்தால், சொத்து என்று வந்தால் சண்டை வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? பொறுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? யா அல்லாஹ், எல்லாம் உனக்காக செய்யறோம், இப்படி மஷூரா வந்துட்டு ஏற்றுக்கொள்றேன். ஒவ்வொரு உறுப்பினரும் அதை ஏற்றுக்கொள்ளணும். எங்க ஜமாத்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு தெரியுமா? புரிய மாட்டார்கள், கண்ணா புண்ணாண்டு விமர்சிப்பார்கள், அடங்க மாட்டார்கள், வாயிருக்கிற என்பதற்கு பேசுவார்கள். இதுதானா இந்த தௌஹீத்? இதுதானா இந்த கொள்கை? இதுதானா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அன்பு சகோதரர்களே, இந்த மெசேஜ் நான் பெருசா ஒன்றும் பேசல, இந்த மெசேஜை மனசுக்கு எடுங்க. இப்ப முடிவெடுங்க. இந்த மனசு நல்ல ரிலாக்ஸா இருக்கணுமா? எல்லாத்தையும் பொறுக்கணும். நாளைக்கே மையத்து நடக்கட்டும். போகுதா? நீ தந்தவன், நீ எடுக்கக்கூடியவன். செஞ்சு பாருங்க, உடனே உங்களுக்கு அது நலவா போயிடும். இல்ல போயிட்டாங்களே யோசிச்சு அழுதால் 40 நாளைக்கு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. அப்படி கண்டோம். குடும்பத்தில் ஒத்தர் மூத்தாகி அடுத்தவர் போறது தாங்க இயலாது யோசனை. அதே மாதிரி இஸ்லாம் வரையற போடுது, 3 நாளைக்கு அங்கால கவலைப்பட்ட அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு அவ்வளவு கவலைப்படுறதுக்கு உரிமை இல்லைன்னு கேட்க இயலாது. 3 நாள் தான், அதுக்கு அங்கால மனசு குழப்ப கூடாது. தோழர்களே, இந்த மாதிரி மனசுக்குள்ள ஆழமாக பதிய வைங்க. காபு பின் மாலிக் அவருடைய வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து காட்டினார்கள். அதுல ஒரு சகோதரர் தான் காபு பின் மாலிக். தபூக் யுத்தத்துக்காக எல்லாரும் தயாராகுறாங்க. இவரும் தன்னுடைய பெட்டியை கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவோம்னு நினைக்கிறார். நாளைக்கு கட்டுவோம்னு நினைக்கிறார், நாளன்னைக்கு கட்டுவோம்னு நினைக்கிறார். இப்படியே காலம் ஓடுது. பெருமானார் படை எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் இப்ப என்ன நினைக்கிறார்? போற வழியிலேயாவது சேருவோம்னு நினைக்கிறாரு. அதுக்கும் மனசு கொடுக்கல, போய்த்து சேர்ந்திருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பி வர்றாங்க. வர்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, காபு எங்க வரலையா? யார சொல்லலாம் வரல. அப்படியே வந்து பள்ளிவாசல் உட்கார்றாங்க. உட்கார்ந்து யாரெல்லாம் வரலன்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்டவங்க வந்து உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்கிறாங்க. என்றைக்கு ரசூலா போர் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போக மாட்டாங்க. பள்ளியில வந்து யாரு வரல, ஏன் வரல, அல்லாஹ் மீது ஆணையிட்டு அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார சொல்லலாம் இந்த காரணம் அதனால வரல. காபு பின் மாலிக்கோடு இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் தான் டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க. போய் சொல்றாரு, வல்லாஹி யார சொல்லலாம், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், யார சொல்லலாம், நான் வருவதற்கு தான் இருந்தேன். சென்ற ஆண்டு எவ்வளவு சொத்து இருந்ததோ அதை விட இரட்டிப்பு மடங்காக அல்லாஹ் எனக்கு சொத்தை தந்துட்டான். எனக்கு பொருளாதார கஷ்டமாக நான் வரவில்லை, அதுக்காக நான் வராம இருக்கல. ஏன் வரல தெரியுமா? யார சொல்லலாம், நான் ரெடி ஆகுறேன், பிஸி ஆயிட்டு. அதான் யார சொல்ல நடந்துச்சு. வல்லாஹி இதுதான் எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் என்ன சொல்றாங்க? வெளியே நில்லு. அல்லாஹ் மெசேஜ் தரக்காட்டியும் வெளியே நில்லுங்க. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இவர்களை ஒதுக்குங்க, இவர்கள் தப்பு பண்ணிட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள், ஒதுக்குங்க அப்படின்ற. உடனே என்ன ஆகுது? காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஒதுக்க போறாங்க. எந்த அளவுக்கு ஒதுக்கமெண்டா, அவர் சொல்றார், நான் வருவேன் தொழுவுறதுக்காக, அப்படியே பார்ப்பேன், சலாம் சொல்லுவேன் எல்லாருக்கும், யாரும் என்னோட சலாம் சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு பொறுமையை பாருங்க, தப்பு பண்ண போற அவருக்கு வந்த பொறுமையை. நான் அப்படியே உதடுகளை பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து சலாம் சொல்லிட்டு அவர் உதட பார்ப்பேன் அசைதாண்டு, அதுவும் பதில் வராது. நான் ஓரக்கண்ணால பக்கத்துல நின்று பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்க்கிறாரா அப்படி பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்க்க மாட்டார்கள். ஒரு நாள் காபு பின் மாலிக் பொறுக்கிறார். சந்தைக்கு போய் இருக்கிற நேரம் என்ன நடக்குது? திடீரென்று ஒரு நாள் சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர், தன்னுடைய ரொம்ப நெருங்கிய சகோதரர்கிட்ட வர்றாரு. வந்து அவருடைய ஆடை அந்த நேரத்தில் ஒரு மரத்துக்கு மேலே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாரு? காபு பின் மாலிக் கேட்கிறார், இந்த உலகத்துல நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட வேற யாரையாவது நேசிக்கிறேனா? அந்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மௌனம் சாதிக்கிறார். மறுபடி கேட்கிறார், இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட யாரையாவது நேசிக்கிறேனா?
அந்த தோழர் மௌனமாக இருக்கிறார். மறுபடியும் கேட்கிறார். அதுக்கு பிறகு யாருமே பேசுறாங்க இல்லை. அவர் சொல்லுகிறார், இருட்டா போச்சு உலகம். இப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் சந்தைக்கு போகிறார். அடுத்த ஊர்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. அந்த காலத்தில் அப்படி அனுப்புவாங்க. ரசூலுல்லாவுடைய கட்சியில இருந்து ஒரு ஆளையாவது புடுங்க எழுமண்டா அது பெரிய கிஃப்ட். அதுக்காக ஒரு லெட்டர் வருகுது. புகாரில் இந்த ஹதீஸ் வருகுது. லெட்டர் வந்தா அவங்க வந்து கேட்குறாங்க, காபு பின் மாலிக் யார்? மார்க்கெட்டில் வந்து கேட்டா ஒரு ஆள் இஷாரா பண்றாரு. அந்த அவரு காபு பின் மாலிக்கா, அதான் நிற்கிறாரு அவரு. அவர் கையில் கொண்டு போய் லெட்டரை கொடுக்குறாங்க. எடுக்கிறாரு, வாசிச்சு பார்க்குறாரு. என்ன எழுதப்பட்டிருக்குது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஒதுக்கிட்டாங்களாமே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் உங்களுக்கு அடக்கலம் தருவோம், எல்லா வசதியும் செய்து தருவோம். அந்த பக்கத்தில் ரொட்டி கல், நெருப்பு பத்துது. இவர் அப்படியே அந்த கடிதத்தை எடுத்து சுருட்டி அப்படியே போடுறாரு. அதில் அப்படியே பத்தி சாம்பலா போகுது. எனக்கு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும். ஒரு நாள் வீட்டு மாடியில் நிற்கிறார், வீட்டில் இருக்கிறார். ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சி வர சொல்றாங்க. காபு பின் மாலிக்கு சொல்லு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்று போய் சொல்லிட்டு வா. ஓடி வருகிறார். காபு பின் மாலிக் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். எந்த அளவு தனியாக்கிட்டாங்கன்னா, பொண்டாட்டி கூட இல்லை, சொந்த பொண்டாட்டியும் பேசக்கூடாது, அவ்வளோ தனிமை இருந்தது. எல்லா பெரிய சல்லிக்காரா இருந்தவர் எல்லாத்தையும் கொடுத்து அந்த 50 நாள்ல அவருக்கு அவர் சட்டை தான் மிஞ்சிச்சு. அது உடனே கலட்டுறார். கலட்டி அவர் கையில கொடுக்கிறார். மெசேஜ் யாரு சொல்ல வந்தாரோ சொல்லி முகமெல்லாம் பிரகாசம் ஓடுறார். ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கிறாங்க. செவந்த ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே பளிச்சென்றிருக்குது. காபு பின் மாலிக்கும் ரசூலுல்லாஹ் அப்படியே யார் ரசூலல்லாஹ் இருவரும் ஒன்று சேருகிறார்கள். அல்லாஹ் தண்டித்த வரலாறு அது. தோழர்களே, அல்லாஹ் தண்டிக்கிற நேரம் எவ்வளவு பொறுமையா இருந்தார்கள். நபியே நீங்கள் வேண்டாம் என்று கிளர்ச்சி செய்தார்களா? கூட்டத்தை விட்டு போறேன் என்று சொன்னார்களா? நான் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன், ஒரு தபூக்குக்கு எனக்கு இவ்வளவு தண்டனை என்று கேட்டார்களா? இதுதான் இஸ்லாம் தோழர்களே. நீங்கள் இந்த கொள்கையை நம்பினால் வீட்டுக்கு போனால் பிரச்சனை வரும், உங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். அல்லாஹ் அதை கேரண்டி பண்ணி சொல்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் காட்டுறான்டா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை வேணான்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தைய கொடுக்குறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வேணும்ன்றாங்க. ரப்பி நிதான் ஹஃபியா, இப்படி ரொம்ப மறைவருந்து கேட்குறாங்க. ரப்பி இன்னி வாழும் அல்லும் இன்னி வஸ்தால ரகுஷு ஷைபா, யா அல்லாஹ் என் எலும்பு முள்ளெல்லாம் ரொம்ப பலகீனமாயிட்டு, ஏண்ட தலைமுடி நரைச்சி போச்சு. யா அல்லாஹ் வலம் அப்பு வலம் அக்கு விது ஆய்க்க ரப்பி ஷக்கியா, யா அல்லாஹ் உன்னிட்ட கேட்டு துவா கேட்டு என்றைக்கும் நான் நம்பிக்கை இழக்கவில்லை. யா அல்லாஹ் எனக்கு குழந்தை தரமாட்டியா? ரப்பி லா தஸர்னி ஃபர்தத்தன் வ அன்த கைருல் வாரிசீன், யா அல்லாஹ் என்னை தனிமையாக விட்டு விடாதே. யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேண்டும். யா அல்லாஹ் கேட்டார். அந்த டைம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாப்பிள்ளை இல்லை. இவங்க சின்ன வயசுல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தெரிஞ்சவங்க, வளர்க்குறவங்க பார்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மிஹ்ராபுல அன்னாலக்கு யாதா, மரியம் மீது எங்க அழப்பா, எல்லா வகையான கனிகளும் இருக்கிறது, அல்லாஹ் தந்தான்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அல்லாஹ் நிறைய கொடுக்கறதை இவர் பார்க்கிறார். இவர் ஒரு நபி. அந்த மாதிரி எல்லாம் எதை கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தையும் கொடுத்துட்டான் மாப்பிள்ளை இல்லாம. இவர் பார்க்கிறாரு, நான் இவ்வளோ கல்யாணம் முடிச்சு எனக்கு பிள்ளை இல்லையே, எப்படி இருக்கும்? ஒரு நபியா இருக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையே, ஒரு நபிக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுக்கல, ஒரு சாலியான அந்த பெண்ணுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாங்க மாப்பிள்ளை இல்லாம. இவர் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன்னு நினைச்சு யோசிச்சு பாருங்க. வச்சு அவர் நபி. கடைசியில தான் அல்லாஹ் வந்து அனுப்புறான் மலக்க, போய் சொல்லுங்க ஜக்கரியாட்ட, இன்னானு பஷருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யான்ற பிள்ளை உங்களுக்கு நான் நன்மாரான்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து சொல்றாங்க. தோழர்களை எப்படி அந்த நபிக்கு இருந்திருக்கும், இதே தான் இப்ராஹிம் நபிக்கும்.